பிரசாத் திருநீர் ஆத்தா அருள் வரும்போது மாறியாத்தா கருப்பசாமி கோயிலுக்கு வந்துட்டு மாறியது அப்படி அருள் வரும் சும்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். நான் எங்கே கிளம்ப போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கருப்பசாமி கோயிலுக்கு கிளம்ப போகிறேன். மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதான் ஒரு கருப்பசாமியை பார்த்துட்டு வரலான்னு கிளம்புறேன். மனசு கஷ்டமாக இருக்கும்போது தான் நான் சாமியை தேடுறேன். எல்லோரும் எப்படின்னு தெரியல, நான் மனசு கஷ்டமாக இருக்கும்போது தான் சாமியை தேடுறேன். நல்லா இருக்கும்போது தேட மாட்டேக்கேன். பார்த்துக்கோங்க, இதான் என்னோடய ஒரிஜினல் கலர். ஃபவுண்டேஷன் போட்டு போட்டு கலரே இதாகிடுச்சு. எதுக்கு மேக்கப்பு இதெல்லாம் போட்டுக்கிட்டு, வெறும் பவுடரை மட்டும் அடிச்சுட்டு பொட்டு மட்டும் வச்சு போனிடெயில் போட்டு போனோன்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் அப்படி தான் மெயின்டைன் பண்ணுறேன். வாங்க போகலாம். கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பார்த்தீங்களா, வெறும் பவுடர் மட்டும் தான் அடித்தேன், நல்லா கிளம்பிட்டேன். சரி வாங்க போகலாமா. போகிற வழியில் வீட்டுக்காரருக்கு சாப்பாடு கொடுத்து போகிறோம். சாதம், வெண்டைக்காய் பொரியல், சாம்பார், முட்டைக்கோஸ் பொரியல். வாங்க கொடுத்து போகலாம். வண்டியில் கிளம்பியாச்சு. நானும் எங்கள் அண்ணன் ஒய்ஃபு கிளம்பிட்டேன். பெட்ரோல் போட்டாச்சு. நம்ம சாப்பிட்ட மாதிரி வண்டிக்கும் பெட்ரோல் போடணும்ல. சாப்பாடு கொண்டு வந்தாச்சு, கூடையில் கொண்டு வந்தாச்சு. கூடையில் கொண்டு வந்தாலே எங்கள் வீட்டுக்கு பிடிக்காது. ஆஃபீஸ்க்குள்ளே வந்தாச்சு. இப்பா உனக்கு சாப்பாடு கொண்டு வந்தாச்சு, இந்தாங்க. போயிட்டுமா? பாய். சிவகாசி மாரியம்மன் கோவில், இதுதான் எங்கள் சிவகாசி மாரியம்மன் கோவில். பார்த்துக்கோங்க, இந்த பக்கம் தெப்பக்குளம். கருப்பனை பார்க்க வந்தாச்சு. கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டாச்சு, தண்ணி எரிஞ்சாச்சு. கனி, ரோஸு, திருநீர் பிரசாதம் கொடுத்தாங்க. கருப்பனை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. எல்லாருக்கும் பாய். நல்லா கூலிங்காக 2 கரும்பு ஜூஸ், இஞ்சி, புதினா, எலுமிச்சம்பழம் எல்லாம் போட்டு. வீட்டுக்காருக்கு சாம்பார் சோறு கொடுத்துட்டு அங்கே ஹோட்டலில் பிரியாணி.